பிரைஸ் லார்ட். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உலகில் சமாதானமாக வாழ வேண்டுமென்றால் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம், சமாதானம், அவருடைய அபிஷேகம், வழிநடத்துதல், பொதுவாக தேவனுடைய துணை இல்லாமல் ஒரு மனிதன் சமாதானமாக பூமியில் வாழ முடியாது. தேவனால் தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சங்கீதம் 22:4 சொல்லப்பட்டுள்ளது. பூமியில் அநேக தேவைகளாலும் அநேக தேவைகளுக்காகவும் அநேக ஆசைகளாலும் விருப்பங்களாலும் சிக்குண்டு அலையும் பொழுது மனிதன் சமாதானத்தை இழக்க நேரிடுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று உபாகமம் 28:2 சொல்லப்படுகிறது. மனிதன் சமாதானம் இல்லாமலும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியாமல் போவதற்குமான காரணம் அவன் தன்னை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து தூரமாக இருப்பதுதான். அவருடைய சத்தத்தை கேட்காமல் அவருடைய சத்தியத்தை தெரியாமல் உலகின் அறிவை கொண்டும் சமாதானமில்லாத வழிகளை தேர்ந்தெடுப்பதினாலுமே அவன் சமாதானம் இல்லாத ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவனுடைய பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இங்கே இந்த மனிதனை பாருங்கள். ஒரு தேவனுடைய மனிதன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி அவன் செயல்பட்டு பல சோதனைகளுக்கு உட்பட்ட போதும் அவன் எந்த விதமான ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டான் என்று தானியேல் 6:23 சொல்லப்பட்டுள்ளது. இப்படியே எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய அனுகிரகம் அல்லது தேவனுடைய தொடுதல் இல்லாத ஒரு மனிதன் பூமியில் பிரச்சனைகளினாலும் துன்பங்களினாலும் துக்கங்களினாலும் வியாதிகளினாலும் பலவீனங்களினாலும் சிக்குண்டு தவித்து சமாதானத்தை இழந்து பூமியில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத இடரல் அடைகிற ஒரு மனிதனாகவே அவன் ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். வேதாகமத்தில் 1 ராஜாக்கள் 17:24 நாம் பார்க்கும் பொழுது எலியா என்ற ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததினால் தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்ததினால் அவன் எலியாவுக்கு இருந்த எல்லாவித இக்கட்டுகளிலும் அவன் காப்பாற்றப்பட்டு தேவனால் நடத்தப்பட்டு ஒரு ஸ்திரீயினால் நற்சாட்சி பெறுகிறான். அவன் எலியா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் உண்மையிலேயே தேவனுடைய மனுஷன் என்றும் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவனை அறியாத ஒரு ஸ்திரீ புதிதாக ஒரு விசுவாசத்துக்குள் வருவதற்கு இப்படியாக சொல்கிறாள். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதல் அல்லது அவருடைய துணை அல்லது கிருபை அல்லது அவருடைய இரக்கம் இல்லாமல் ஒரு மனிதர் பூமியில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்வது என்பது மிக கடினமானது. சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய துணை வேண்டும் என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த செய்தி வழியாக இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய மக்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே,
அவருடைய எல்லா தேவைகளையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கைது செய்கிற எல்லா வேலைகளையும் உமக்கு ஒப்புவிக்கிறோம். குறிப்பாக மனிதனுக்கு சமாதானம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் வேண்டும் என்றும் நல்ல வாழ்வியல் காரியங்களை எல்லாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய எண்ணியிருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதி விளைவினங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக என்று நாங்கள் இப்பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியையும் ஜெபத்தையும் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரையும் கர்த்தர் ஆட்கொண்டு ஆசீர்வதித்தருளும் ஐயா. எல்லா தேவைகளையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எதிர்வரும் காலங்களையும் தேவைகளையும் அவர்களுக்கு நீர் செய்தருளி ஆசீர்வதிக்கும்படிக்கு, அவர்களை நீர் ஆண்டு கொள்ளும்படிக்கு நாங்கள் அவர்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு உம்முடைய மகனையும் மகளையும் கர்த்தர் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக என்று எங்களுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.